ஹையர் பண்ணது வில்லிங் இல்ல. அதனாலதான் அவசரப்பட்டு இது பண்ணாதீங்க. நேற்று இருந்த ப்ராப்ளம் ஒண்ணு அதுக்கேற்றாம நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா நான் ஒண்ணு வந்து ஆபரேஷன் பண்ண போது கட் ஆயிடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, மழையில எங்களாலதான் மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்துட்டு ஹையர் பண்ணிட்டு 48 hours அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். இவங்க வந்து கிட்னி டாக்டர் வந்து பார்த்துட்டு யூரின் வந்து லீக்கேஜ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கிற உடம்புல வந்து யூரின் உள்ளே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எங்க சிஸ்டர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் நாங்க கேட்கும்போது இவங்க ரூலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்துட்டு கேட்டு சொல்லிங்க கேட்டு வரோம். நீங்க வெளியே வந்து ஜிஹெச்ல வந்து நீங்க ஆபரேஷன் பண்ணா அது எல்லா மிஷின் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க வந்து பிரைவேட்ல வந்து கர்ப்பப்பை எடுத்து வந்தோம். நல்லா ட்ரீட்மெண்ட் பாப்பாவே இருக்கிறாங்க. பிரைவேட்ல வந்து பணம் கட்டி கர்ப்பப்பை எடுத்து எங்களுக்கு தெரியாத ஜிஹெச் வந்து ஃப்ரீ ஆயிருப்பாங்க. இவங்க எங்களுக்கு வந்து நீங்க ஜிஹெச்ல போய் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. என்ன பண்ணிருக்காங்க? சென்னை காசிமேட்டில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தவறான அறுவை சிகிச்சை என புகார் அளித்திருக்கிறது. அந்த பெண்ணின் தரப்பு உறவினர்கள் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கியிருக்கலாம். நிர்மல், வணக்கம். என்ன நடந்தது? அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை காசிமேடு புதுமனை குப்பம் பகுதியை வசித்து வருபவர் சரிதா. இவருக்கு கடந்த சில மாதங்களாகவே கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் அதற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக ஜிஏ ரோடில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனை கழித்து 16ஆம் தேதி இவருக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. அந்த சமயம் மின்தடை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அறுவை சிகிச்சை நடந்து முடிந்த பிறகு சரிதா இயற்கை உபாதைகளுக்கு மிகவும் கடினப்பட்டதாக தெரிய வருகிறது. இதனை அடுத்து அவருக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு சிறுநீர் செல்லக்கூடிய நரம்பில் தவறுதலாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவரது உறவினர்கள் மருத்துவமனையின் நிர்வாகத்தோடு வாக்குவாதம் செய்த நிலையில் மருத்துவர்கள் அதற்கு தாங்கள் சிகிச்சை மேற்கொள்வதாக கூறியுள்ளனர். பின்னர் அதற்கான உரிய வசதி தங்கள் மருத்துவமனையில் இல்லை என கூறி அவசரமாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சரிதாவை ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்திருக்கின்றனர். இது தொடர்பாக சரிதாவின் உறவினர்கள் ராயபுரம் போலீசாருக்கு தகவல் அளித்து புகார் அளித்திருக்கின்றனர். கர்ப்பப்பை பிரச்சனைக்காக சென்ற பெண்ணுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சையுடன் சேர்த்து சிறுநீரக அறுவை சிகிச்சையும் செய்த தனியார் மருத்துவமனையின் அலட்சிய போக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.